கவிதை ரசிகன். எது கவிதை என்ற கேள்வி இன்றும் நீடித்து கொண்டிருக்கிறது. கடவுள் யார் அல்லது கடவுள் பற்றிய விடயம் என்ன என்பதற்கான கேள்விக்கு பதில் எவ்வாறு இன்று வரை கிடைக்கவில்லையோ, அவரவர் விருப்பத்துக்கு ஏற்றவாறு பல்வேறு சர்ச்சைக்கு உட்பட்டு கடவுள் இருக்கிறார், இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், கடவுளே இல்லை என்ற பல தளங்களில் கடவுள் பற்றிய சிந்தனை சென்று கொண்டிருக்கிறதோ, அதே போலதான் எது கவிதை என்ற கேள்விக்கு விடையும் இன்று வரை கிடைத்ததாக இல்லை. அவரவர் தாம் விரும்பியதை கவிதை என்று சொல்கிறார்கள். யானை பார்த்த குருடர்கள் போல் ஒவ்வொருவரும் தாம் தாம் விரும்பியதை, தமக்கு எளிமையாக வந்ததை, தாம் ரசித்ததை, தம்மால் செய்யக்கூடியதை மட்டும் கவிதை என்று சொல்லிக்கொண்டு ஏனையவற்றை ஏனைய சார்ந்து வெளிவருபவை கவிதைகள் அல்ல என்று சொல்லுகின்ற ஒரு காலம் இன்றும் நீடித்திருக்கிறது. இது இன்று வந்த பிரச்சனை அல்ல. கவிதை பற்றிய சிந்தனை அன்றிலிருந்து இவ்வாறு தான் மாறி மாறி வந்திருக்கிறது. எவ்வாறு கடவுள் என்றால் யார், கடவுள் என்றால் என்ன என்ற சிந்தனை காலாகாலத்திற்கு வெவ்வேறு விதமாக மாறி மாறி வந்ததோ, அதே போலத்தான் கவிதை பற்றிய சிந்தனையும் இருக்கிறது. எவ்வாறு கடவுள் அன்றிலிருந்து இன்று வரை விமர்சிக்கப்பட்டாலும், அவரை பற்றி 1000 கேள்விகள் இருந்தாலும் கடவுள் இன்றும் நிலைத்திருக்கிறாரோ, அதே போல கவிதையும் அதை பற்றி 1000 விமர்சனங்கள், 1000 கேள்விகள், 1000 வியாக்கியானங்கள், 1000 தத்துவார்த்தங்கள் வந்தாலும் இன்றும் கவிதை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனாலே தான் கடவுளும் கவிதையும் ஒன்று என்று சொல்ல தோன்றுகிறது. கவிதை ஒரு நீண்ட பாரம்பரியம் மிக்கது என்பதை சென்ற முறை நாங்கள் பார்த்தோம். அது தமிழுக்கு மட்டுமல்ல, உலக மொழிகள் அனைத்திலுமே இலக்கியத்தினுடைய அரசியாக கவிதை தான் விளங்கி இருக்கிறது. அது கிரேக்கமாக இருந்தால் என்ன, ஆங்கிலமாக இருந்தால் என்ன, எந்த மொழியிலும், உருதாக இருந்தால் என்ன, எந்த மொழியிலும் கவிதைக்கு ஒரு தனித்தன்மை, கவிதைக்கு ஒரு உயர்நிலை என்றுமே இலக்கியத்திலே இருந்திருக்கிறது. அது தமிழிலும் இருந்திருக்கிறது என்பது வரலாறு. தமிழ் கவிதைக்கு கொடுத்த முக்கியத்துவம் மிக முக்கியமானது, மிகவும் அதிகமானது. அதிலும் கவிதை என்ற வடிவம் ஆரம்பத்திலே யாப்பு வடிவங்களுக்குள் சிக்கியிருந்த போது, அல்லது யாப்பு வடிவங்களால் கவிதை வளர்த்தெடுக்கப்பட்ட போது, அநேகமான தமிழிலே தோன்றிய பல்வேறு விடயங்களும் கவிதை வடிவங்களுள்ளே தான் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. அந்த காலத்திலே சரியான அச்சு ஊடகங்கள், எழுத்து முறையிலே வைக்கக்கூடிய சூழல் இல்லாத போது ஒவ்வொரு விடயங்களையும் செவி வழியாக இலகுவாக நாங்கள் உள்வாங்கி அதை மனனம் செய்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்ற ஒரு பாரம்பரியம் இருந்தது. இது எல்லா மொழிகளிலும் இருந்திருக்கிறது, அது தமிழிலும் இருந்திருக்கிறது. அதனாலே தான் எங்களுடைய தாலாட்டு பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், வயல்வெளி வெட்டு பாடல்கள் போன்ற அல்லது கடல் சார்ந்த பாடல்கள் போன்றவை செவ்வழியிலே வந்து வந்து பல்வேறு தலைமுறைகள் தாண்டி இன்றும் அவை நிலைத்திருந்தன. ஆனால் இந்த அச்சு ஊடகம், அச்சு பதிப்பு துறை வந்ததன் பிறகு அதற்கான இந்த ஓசை பயப்பட்டு செவி வழி கேட்டு மனனம் செய்து கொண்டு செல்லுகின்ற தேவை இல்லாமல் சென்று விட்டது என்று ஒரு சாரார் கூறி வருகிறார்கள். உண்மையிலே இந்த செவி வழியிலே நாங்கள் ஒரு ஒத்திசைவோடு கேட்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் இலகுவாக எங்களுடைய மனம் பிடித்து கொள்ளும். ஒரு ஓசை ஒத்திசைவோடு வருகின்ற ஒரு சொற்றொடர் எங்களுடைய மனதிலே இலகுவாக ஒட்டிக்கொள்ளும். இன்று நாங்கள் பஞ்ச் டயலாக்ஸ் என்று சொல்லி படங்களிலே பார்க்கிறோம். அதிலே கூட நீங்கள் பார்க்கலாம், இந்த ஓசை ஒத்திசைவு வருகிறது. ஒன்றில் எதுகை மோனையாக பேசுகின்ற 2 வரிகள் மிகவும் இலகுவாக எங்களுடைய மனங்களிலே பதிந்து விடுகின்றன. இதைத்தான் எங்களுடைய முன்னோர்கள் அச்சு பதிக்கின்ற எழுத்துத்துறையிலே இலக்கியங்களை முன் கொண்டு செல்ல முடியாத காலங்களிலே இந்த ஓசை பயப்பட்ட விடயங்களை செவி வழியாக கடத்தினார்கள்.
அவை இலகுவிலே மனங்களிலே பதிந்து மனப்பாடமாகி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றது. இன்று கூட நாங்கள் சில பாடல்களை சினிமா பாடல்களை நாங்கள் ஓரிரு தடவை எங்கோ தொலைவிலே கேட்ட பாடல்கள் கூட எங்களுடைய மனதிலே பதிந்து அது நாங்கள் மீள படிக்கக்கூடியதாக அது மீட்டக்கூடியதாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த ஓசை வயப்பட்ட கவிதைகள் ஊடாகத்தான் ஆரம்பத்திலே உலக இலக்கியங்கள் எல்லாவற்றிலுமே கவிதைகள் வந்தன என்பது உண்மை. தமிழிலும் அது மிகவும் சிறப்பாக வந்தது என்பதுதான் உண்மை. அந்த ஓசை லயப்பட்ட விடயத்தை எங்களுடைய முன்னோர்கள் யாப்புக்கள் ஊடாக வகைப்படுத்தினார்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் எங்களுடைய தமிழிலே, அது தமிழில் மட்டுமல்ல எந்த மொழியில் இருக்கின்ற எழுத்துக்களுக்கும் ஒரு ஓசை அளவு இருக்கிறது. அதை மாத்திரை என்று சொல்வார்கள். அந்த ஓசை அளவை வைத்துக்கொண்டு ஒரு எழுத்தின் ஓசையை அளவு, அந்த எழுத்தினுடைய சத்தத்தின் அளவை வைத்துக்கொண்டு அதற்குரிய ஓசை அளவை கணித்தார்கள். அந்த எழுத்துக்கள் இணைந்து வருகின்ற 2 எழுத்துக்கள் இணைந்து அல்லது 3 எழுத்துக்கள் இணைந்து வரும் பொழுது அது அசை என்று சொன்னார்கள். அசைகள் 2 சேரும் பொழுது ஒரு சீர் என்று சொன்னார்கள். சீர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சீர்கள் செல்லும் பொழுது அடி என்று சொன்னார்கள். இந்த பல அடிகள் சேர்ந்து ஒரு வரிசை கிரமமாக வரும் பொழுது அதை கவிதைக்குரிய ஓசை வடிவமாக சொன்னார்கள். எனவே இது இயல்பாகவே ஒவ்வொரு மொழிகளுக்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது உண்மை. ஒவ்வொரு மொழியில் இருக்கின்ற எழுத்துக்களூடாக ஒவ்வொரு சொற்களுக்குள்ளே இசை பொதிந்திருக்கிறது, ஓசை பொதிந்திருக்கிறது. இசை அல்ல, ஓசை பொதிந்திருக்கிறது. அந்த ஓசையை ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அது ஒரு தனிச்சுவையை தருகிறது, தனி சுகத்தை தருகிறது என்பது யதார்த்தமானது. இதை நாங்கள் இன்றும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. ஆனால் இதை பலர் புறக்கணிக்கிறார்கள். அப்படி தேவையில்லை, அப்படி ஓசை வயப்பட்டு ஓசைக்குள்ளே சிக்கி கவிதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று பலர் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய கருத்து இன்று அச்சு பதிப்பிலே நாங்கள் கவிதை ஒரு கட்புலனாகிவிட்டது, பார்வை புலத்துக்குள்ளே பார்த்து அதை படிக்கின்ற விடயமாக இருக்கிறது என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. அதிலே சில உண்மைகள் இருந்தாலும் அதை பார்த்து படிக்கின்ற அந்த கவிதைகளை கூட வாசிக்கும் பொழுது அதற்குள்ளே ஒரு ஒத்திசைவு வரும் பொழுது அது ஒரு சாதாரண சொற்கள் ஒரு வாக்கியத்துக்கு இடையிலிருந்து வேறுபடுவதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த கவிதை என்று சொல்லுகின்ற போது ஒரு இயல்பான ஒரு ஒத்திசைவு ஓசை ஒழுங்கு வருவது அதற்கு மெருகேற்றும் என்பதிலே நான் தீர்க்கமான கருத்தை கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆக இறுக்கமான சந்தக்கட்டுக்கள் சொல்லடுக்குகளினாலே அந்த கவிதை சொல்ல வருகின்ற விடயம் சிதைந்து போகக்கூடாது என்பதிலும் எனக்கு கருத்து ஒத்திசைவு இருக்கிறது. ஆக இறுக்கமான சந்தங்கள் ஒரு நெருக்கடியான என்ன சொல்ல வருகிறார் என்று விளங்க முடியாத வெறும் சந்தம் ஓசை வயப்பட்டிருக்கிற கவிதையிலும் அர்த்தமில்லை. ஆனால் அதை தாண்டி ஒரு இயல்பான ஓசை ஒத்திசைவோடு வருகின்ற வரிகளுக்கிடையிலே ஒரு லயம் வருகிறது. அது எங்களுடைய வெறும் புறச்செவிகளூடாக மனச்செவிக்கு சென்று அங்கு இலகுவாக அது பதிந்து எங்களுடைய இயல்பாக அதை மீட்டக்கூடிய ஒரு சூழல் வருகிறது என்பது உண்மை. இதிலே எங்களுடைய ஈழத்து கவிதை துறையிலே எங்களுடைய ஈழத்து கவிதை பிதாமகர்கள் இந்த கவிதையை ஒரு பேச்சோசையோடு பேசினார்கள். அது எங்களுடைய ஒரு தனிச்சிறப்பு. ஈழத்து கவிதையிலே பேச்சோசையோடு வருகின்ற கவிதைகள் என்பது தனிச்சிறப்பானது. அது முருகையன், கவிஞர் முருகையன், கவிஞர் மகாகவி, கவிஞர் சோவண்ணா பத்மநாதன், கவிஞர் கல்வேல் குமாரசுவாமி, கவிஞர் புதுவேரத்தினதுரை இலிருந்து இன்று வரை பலர் அந்த பேச்சோசையோடு, அதாவது ஒரு சொல்லுகின்ற விடயம் ஒரு பேச்சு போல இருக்கும், ஆனால் அதற்குள்ளே ஒரு இயல்பான ஒரு ஓசை லயம் ஒன்று வருவன் போது அது ஒரு மிகவும் இனிமையான ஒரு கவிதை வடிவத்தை தரும். அது பொதுவாக கலிப்பா அல்லது கலி வெண்பா போன்ற யாப்பு வடிவங்களிலே அது இயல்பாக அமைவதை பார்க்கிறோம். எனவே இன்று இந்த எங்களுடைய தமிழ் கவிதையிலே அடிப்படை ஓசை ஒழுங்கை ஒத்திசைவை கொண்டு வருகின்ற கவிதைகள் தனித்து தெரிவதை நாங்கள் இன்றும் பார்க்கிறோம். இந்த புதுக்கவிதைகளுடைய தோற்றம் வந்தபோது கூட அவர்கள் அடிப்படையிலே ஓசை அல்லது யாப்பு விடயங்களை அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வலிந்து அல்லது வேண்டுமென்று ஓசையிலே சில முறிவுகளை செய்தார்கள், சில சீர்களை சேர்த்தார்கள் அல்லது சீர்களை எடுத்தார்கள். இவ்வாறு செய்வதாலே ஒரு ஓசை முறிவை ஏற்படுத்தி ஒரு
அது ஓசை இங்கே தேவையில்லை, வெறுமனே கட்புலனுக்கு அல்லது வாசித்தால் மட்டும் போதும் என்ற ஒரு சிந்தனையை வளர்த்தார்கள். ஆனால் அதிலே கூட ஒரு பொய்மை இருந்ததோ என்ற ஒரு ஐயம் என்னிடம் இருக்கிறது. ஆனால் வெறும் ஓசை லயப்பட்ட கவிதையை தாண்டி ஒரு இயல்பான ஓசை ஒத்திசைவோடு வருகின்ற கவிதைகளிலே உயிர்த்தன்மை இருக்கிறது. அடுத்து அந்த கவிதைகள் சென்று தொற்றக்கூடிய, பரவி சென்று தொற்றக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். வெறுமனே சொற்கூட்டங்களாக இறுக்கமாக இல்லாத வெறுமனே சிந்தனை மட்டும் கொண்டிருக்கின்ற வரிகள், கவி வரிகள் ஒருவரிடம் சென்று தொற்றக்கூடிய தன்மை குறைந்தவையாக இருக்கும். ஆனால் ஒரு ஓசலயத்தோடு ஒத்திசைவோடு குலைந்து வருகின்ற சொற்களை கொண்ட கவிதை வரிகள் பரவி சென்று எல்லோரையும் மிக இலகுவிலே தொற்றும் தன்மையுடையவாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். எனவே இந்த எங்களுடைய இயல்பான கவிதை, ஒரு உரைநடை கவிதை என்பவற்றுக்கு இடையில் உள்ள வேறுபாடு என்ன என்பதை நாங்கள் மீண்டும் ஒருக்கா நாங்கள் ஆராய வேண்டும். அந்த ஆராய்ச்சியிலே மிக முக்கியமான இடம் அந்த ஒத்திசைவு, ஓசை ஒத்திசைவு நிச்சயமாக முக்கியத்துவம் பெறும். அப்படியான ஓசை ஒத்திசைவை கொண்ட கவிதைகள் மிகவும் இலகுவாக எல்லோருடைய மனதிலும் பதியும். அதற்கூடாக நல்ல சிந்தனைகளை, புதிய விடயங்களை சொல்லுவது சிறப்பாக அமையும்.